கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமானது நீங்க எல்லாருமே நல்லா கேட்டிருப்பீங்க. திருமூல தாத்தாவுடைய இந்த பாடலை எல்லாருமே சொல்லுவாங்க. அரசியல்வாதியில இருந்து, தன்னார்வ தொண்டத்துல இருந்து, அதுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கக்கூடியவங்க எல்லாருமே இதை சொல்லாதவங்க சொல்லும்போது தெரிஞ்சவங்க கண்டிப்பா தெரிஞ்சு சொல்லுவாங்க. யான் பெற்ற இன்பம் பெருகிய வையகம். இந்த ஒரு வார்த்தை மட்டும் எல்லாருக்கும் தெரியும். ஆனா திருமூல தாத்தா 4 வார்த்தை சொல்லி கொடுக்கிறாரு. யான் பெற்ற இன்பம் பெருகைய வையகம், வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடு, ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம், தான் பெற்ற பற்ற தலைப்படும் ஆமே அப்படின்னு. குரல் நல்லா பாருங்க. அந்த திருமந்திரத்தை, யான் பெற்ற இன்பம் பெருகைய வையகம், வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடும், ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம், தான் பற்ற பற்ற தலைப்படும் ஆமே அப்படின்னு. இந்த திருமந்திரத்தை மேல இருந்து கீழே படிக்கிறத விட கீழே இருந்து மேல படிச்சா நல்லா இருக்கும். அதாவது ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம், தான் பற்ற பற்ற தலைப்படும். ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம் அப்படின்னா, ஊன்ங்கிறது என்னதுன்னா நம்மளுடைய உடம்பு. ஊனுங்கிறது நம்மளுடைய உடம்பு. திருப்பூர் கோட்டத்துல மைக்கை மியூட் பண்ணுங்க. திருப்பூர் கோட்டத்துல மைக்கை மியூட் பண்ணுங்க. அதாவது இந்த திருமந்திரத்தை முழுமையா நம்ம பார்க்கணும்னா நம்ம கீழே இருந்துதான் பார்க்கணும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருப்பூர் மைக்கை மியூட் பண்ணு. அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம், தான் பற்ற பற்ற தலைப்படுமாமே அப்படிங்கிறாங்க. அதாவது ஊன் என்பது இங்க எதுல குறிக்குதுன்னா உடம்பு குறிக்குது. ஊன் என்பது உடம்பு குறிக்குது. ஊன்ங்கிறது உடம்பு குறிக்குது. இந்த ஊன் உடம்பு அப்படின்னா அழகா சொல்றாரு திருமூல பெருமான் சொல்றாரு, உள்ளம் பெருங்கோவில் ஊன உடம்பு ஆலயம், வள்ளல் பெருமானாருக்கு வாய்க்கோபுர வாசல், தெல்லம் தெளிந்தோருக்கு சீவ சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கே அப்படின்னா. அப்ப முக்கியமா பகிர்ந்து கொள்ளக்கூடியது இந்த ஊன் உடம்பு தான் ஆலயம். அப்போ ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம், இந்த வார்த்தை எதை குறிக்குதுன்னா, உடம்பார் அழியில் உயிரார் அழிவர். இந்த உடம்புங்கிறது இல்லைன்னா நம்ம உயிரோட இருக்கவும் முடியாது, உயிரை வளர்க்கவும் முடியாது. எப்படி இந்த உலகத்தில் உள்ள இன்ப துன்பங்கள் நிலைப்பட்ட, இன்ப துன்பங்கள் வயப்பட்ட இந்த இறப்பு பிறப்புங்கிற பிறவி சுழல் இந்த உடம்பை பற்றி இருக்கின்றதோ, அதே போல அந்த இறைத்தன்மையை உணர்வதும் உயிரை இழப்பதும் உடம்பினாலதான், உயிரை வளர்ப்பதும் உடம்பினாலதான். உயிரை இழப்பதும் உடம்பினாலதான், உயிரை வளர்ப்பதும் உடம்பினாலதான். அப்போ இந்த உடம்புக்குள்ள மனம் அலைந்தால், இந்த உடம்புக்குள்ள மனம் அலைந்தால் உயிர் இறக்கும். இந்த உடம்புக்குள்ள மனம் அலைவற்று நின்றாச்சுன்னா உயிர் வளரும். இந்த உடம்புக்குள்ள நாம் வசிக்கும் போது மனசு, நினைப்பு, மறப்பு அப்படிங்கிற அலை வயப்பட்டாச்சுன்னா, நினைப்பு மறப்புங்கிற அலை வயப்பட்டாச்சுன்னா உடம்பு இறக்கும், உயிர் இறக்கும். இந்த உடம்புக்குள்ள மனசு அலை அற்ற நிலை ஆயாச்சுன்னா உயிர் வளர்க்கப்படும். அதான் சொல்றாங்க, இறப்பும் பிறப்பும் எனக்கு எவ்வண்ணம் வந்தது என்று எண்ணியான் பார்க்க,
இறப்பும் பிறப்பும் எனக்கு எப்படிதான் வந்தது அப்படின்னு நாம் பார்த்தாச்சுன்னா, மறப்பும் நினைப்புமாய் நின்ற வஞ்ச மாயா மனத்தால் வளர்ந்ததடி தோழி அப்படிங்கிறார். மறப்பும் நினைப்புமாய் நின்ற வஞ்ச மாயா மனத்தால் வளர்ந்தது அப்படிங்கிறார். அப்ப இறக்குறதும் பிறக்கிறதும் எதனால வந்துச்சுன்னா, நினைக்கிறதும் மறக்கிறதுனால. அது அலை உற்ற மனம். அலை அற்ற மனம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நினைப்பு மறப்பற்ற, அழக சொல்லுவாங்க நிஷ்ட அப்படின்னு எல்லாரும் மூச்சு பயிற்சியும் கண்ணுக்கு மூடி இருக்கிறதையும் தியானம் பண்றதையும் சொல்லுவாங்க. ஆனா உண்மையான நிஷ்டைங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, மனதுல நினைப்பு மறப்பற்ற மோன நிலைதான் உண்மையான நிஷ்டை. அது அழகா சொல்றாரு அவை பாட்டி, நினைப்பு மறப்பு அற்றவர் நெஞ்சத்து பிரியாது இருக்கு விஷயம். அப்போ இந்த ஊனுக்குள்ள இந்த ஊனையும் வளர்க்கணும், ஊனும் நிலைக்கணும், அதுக்குள்ள உயிரையும் வளர்க்கணும், உயிரும் நிலைக்கணும்னா அந்த மந்திரம், மந்திரம்னா ஓம் ரீங் ரீங் ஸ்வாஹாங்கிறது அந்த மாதிரி மந்திரம் இல்ல. மந்திரங்கிறது என்னன்னா மந்திரம், நிலைப்பட்ட மனசு. அந்த நிலைப்பட்ட மனசு குருவர்களால வாய்க்கப்பட்டாச்சுன்னா, ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம் அந்த மெய் உணர்வை துணை கொண்டு உணர்வாகிய 5 புலன்களையும் மெய் உணர்வுல ஒடுக்கி அந்த மோன நிலைய அங்காரத்தை உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மோன நிலைய நமக்குள்ள உணர்ந்தாச்சுன்னா, தான் பற்ற தலைப்படும். அந்த மோன நிலையிலே பற்றி நிற்க நீங்கள் தலை சிறந்தவர்களாக ஆகுவீங்க. உலகத்திலே தலை சாயிறது எது? மரணத்தினால. தலை நிமிர்ந்து நிற்கிறது என்னது? வெற்றியினால. வெற்றினால யாராவது தலை குனிவை பார்த்திருக்கீங்களா? தோல்வியினாலதான் தலை குனிவாங்க. தோல்விங்கிறது என்ன வகையான தோல்வி? இந்த உலகத்துல நோய் வந்தா கூட அதுவும் நமக்கு ஒரு தோல்விதான். முதுமை வந்தாச்சுன்னா அதுவும் நமக்கு ஒரு தோல்விதான். ஏன் நம்ம நினைச்சது நடக்கலன்னா கூட அது நமக்கு ஒரு தோல்விதான். மரணம் வந்தாச்சுன்னா கூட அது நமக்கு ஒரு தோல்விதான். அப்ப இந்த தோல்வியெல்லாம் நீக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? தவம் பண்ணணும். அதாவது தவம்னா காட்டிலேயே மலையிலேயே கோயிலே போய் இருக்கிறது எல்லாம் தவம் இல்லை. மனதை தன்னிலையில தான் நிறுத்துதல். தன்னிலைங்கிறது மோனம்தான் மனதோட நிலை. நினைப்பு மறப்பு என்பது அதோட அலை. இந்த அலையற்று எண்ணமற்ற மோன நிலை நம்ம இருக்க 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 அதுதான் தவம். தன்னிலையில் தான் நிற்றல் அது தவம். எதிலையும் தாக்கத்து இருப்பது அது துறவு. உடம்புல தாக்கத்து இருந்தாச்சுன்னா தாமரையில தண்ணிக்குள்ளே கிடந்தாலும் தண்ணி அதுல ஒட்டுமா? ஒட்டாது. தண்ணிக்குள்ளதான் இருக்குது. தண்ணி தான் அதற்கு ஆதாரம். ஆனாலும் எதுல ஒட்டுறது இல்ல? தண்ணில ஒட்டுறது இல்ல. தண்ணி விழுந்தா என்ன செஞ்சிடும்? ஓடி போயிடும். அதுபோல நாம் உடம்புக்குள்ளே இருந்தாலும் கூட உடம்புல ஒட்டாம நம்ம எதிர ஒட்டி நிக்கணும்? உயிரை ஒட்டி நிக்கணும். எதை பற்றி நிக்கணும்? இப்போ உடம்ப பற்றி நிக்கணுமா? உயிரை பற்றி நிக்கணுமா? உயிரை தான் பற்றி நிக்கணும். இதான் அழகா நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். பைபிள்ல ஒரு நல்ல அழகான வாசகம் உண்டு. என்ன வாசகம்னா, நீங்கள் மாமிசத்தின் தன்மையாக இராதீர்கள், ஆவியின் தன்மையாக இருங்கள். மாமிசமோ சாத்தானின் அம்சமாக இருக்கின்றது, ஆவியோ பரிசுத்தமானவரின் அம்சமாக இருக்கின்றது. சாத்தானின் பாவம், பாவத்தின் சம்பளம் மரணம். மனம் திரும்புங்கள், பரலோக சாம்ராஜ்யம் உங்களுடையதாக இருக்கும். அப்போ அலைந்து நினைப்பு மறப்புங்கிற அந்த அவத்தை செய்தால் அவ மிருத்து உண்டாகும். அந்த அவத்தை செஞ்சாச்சுன்னு என்ன உண்டாகும்? அவ மிருத்து உண்டாகும். அலை அற்ற அந்த நிலையான தவத்தை செய்தால் உங்களுக்கு என்ன உண்டாகும்? மரணமில்லா பெருவாழ்வு உண்டாகும். அதான் பற்றுக பற்றற்றான் அப்பத்தினை பற்றுக பற்று விடற்கு அப்படிங்கிறாங்க. யாரு? திருவள்ளுவர் தான்.
எதை பற்றணும்? உங்களுக்குள்ள உள்ள அந்த உயிர் உணர்வை, அந்த மெய் உணர்வை நீங்க சாதாரணமாக எண்ணி விடாதுங்க. ஏதோ கையில பொட்டு வச்ச மாதிரி, நெத்தில பொட்டு வச்ச மாதிரி, கையில கிள்ளி வச்ச மாதிரி, ஏதோ உச்சியில ஜிருங்குது, பூர்வமத்தில ஜிருங்கு, அது இல்ல. அது உங்களுடைய உயிர் உணர்வு, அது உங்களுடைய ஆன்ம உணர்வு, அது உங்களுடைய கடவுள் உணர்வு, அது உங்களுடைய குரு உணர்வு. நீங்க உலகத்துல எதை கூட எங்க வேணாலும் பெற்றுக்கலாம். ஆனா இதை எங்க பெற்றுக்கொள்ள முடியும்? குருவின் மூலமாதான் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ அழகா சொல்லாங்க, ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம். அந்த உணர்வுக்குள்ள 5 புலங்களையும் மனதையும் ஒடுக்கினால் ஒழிய உங்களால மோன நிலையில எந்த காலத்தையும் இருக்க முடியாது. அதான் சொல்றாரு, ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும். என்ன தலைப்படும்? அழகா சொல்றாரு வள்ளல் பெருமான், பற்றிய பற்றற அருள் அம்பல பற்றே பற்று மீனும் என்றும் இரவீரே. இந்த உடம்புல எந்த பற்று திறந்தும் உடல் பற்று திறக்கலன்னா, அந்த உடல் பற்றுனாதானே எல்லாமே வந்தது. இந்த உடம்பை நான் எப்போ உணர்ந்தீங்களோ அப்பதான் இந்த உடம்புக்குண்டான தாய் இவங்க, இந்த உடம்புக்குண்டான தந்தை இவங்க, இந்த உடம்புக்குண்டான உடன் பிறந்தவங்க இவங்க, இந்த பிறந்து அந்த உடம்புக்குண்டான துணை இவங்க, இந்த உடம்புக்குண்டான பிள்ளைகள் இவங்க, இந்த உடம்புக்குண்டான சொந்தங்க இது, இந்த உடம்புக்குண்டான என்னது இனம் இன்னது, ஜாதி இன்னது, இதோட மொழி இன்னது, நாடு இன்னது, உலகம் இன்னது, எல்லாம் எதை பற்றி வந்திருக்குது? உடம்பு பற்றி தான் வந்து. அப்போ சாகாமல் செத்து திரிவது ஞானம். இந்த உடம்பு சாகாம உடம்புங்கிற உணர்வு செத்து திரிவதுதான் ஞானம். அந்த மாதிரி செத்து தெரிஞ்சாங்கன்னா உங்க தலை என்ன செய்யுது? சாயவே செய்யாது. நீங்க என்ன செய்யணும்? அப்படி தலை நிமிர்ந்து நீங்க என்ன செய்யலாம்? மாபெரும் சபைதனிலே நீ நடந்தால் உனக்கு மாலைகள் இட வேண்டும், ஒரு மாற்றி குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் அப்படின்னு. இந்த மாற்றுன்னு சொன்னாச்சுன்னா ஒரு மாற்று குறையாத அப்படின்னா என்னது? மாற்று இன்னது தெரியாத அளவுக்கு பிரகாசிக்கக்கூடிய தங்கமா அந்த உடம்பு செய்யணும். ஒரு மாற்று குறையாதுன்னா என்ன அர்த்தம்? போட்டு உருக்குனா அத்தனை மாற்று, அதுல செம்போ பித்தளையோ வேற ஏதோ ஈயமோ கலந்துருந்தா என்ன செஞ்சிடும்? மாற்று குறைஞ்சு போகும். சுத்தமான தங்கம் என்னைக்காவது மாற்று குறையுமா? குறையாது. அதான் சொல்றாரு வள்ளல் பெருமான், மாற்று இன்னது அறிய முடியாத அளவுக்கு 1008 மாற்று தங்கமா என்ன செய்யுமா? உடம்பு பிரகாசிக்குமா? எது? அந்த ஞான தேக நிலையை பெற்றுக்கொண்டார். அப்போ அந்த அந்த நிலையை நீங்க அடைவதுதான் அந்த உலகத்திலே என்னது தலை சிறந்தது. உலகத்திலே ஒருத்தர் மாலை போட்டாச்சுன்னா இன்னொருத்தர் மாலை உங்களுக்கு கடத்துறதுக்கு தயாரா இருப்பாங்க. ஒருத்தர் போட்டுனாங்கன்னா இன்னொருத்தர் பல பேர் உங்களை தூட்டுறதுக்கு தயாரா இருப்பாங்க. சிலவங்க பன்னீரால உங்களுக்கு அபிஷேகம் பண்ணாலும் சிலவங்க எச்சில்னாரையே அபிஷேகம் பண்றதுக்கு கூட தயாரா இருப்பாங்க. இந்த உலகம் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும், வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும். ஆனா இதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணு இல்லை. இந்த உலகத்துல கல்லடிப்படாத ஒண்ணு கல்லடி போட்டிருப்பாங்க அல்லது சொல்லடி போட்டிருப்பாங்க. கல்லடிப்படாத சொல்லடிப்படாத ஞானிகளை நீங்க பார்க்கவே முடியாது இந்த உலகத்துல. கல்லடிப்படாத, அத கல்லடி படலனாலும் பரவாயில்ல, சொல்லடிப்படாத ஞானிகளை நீங்க பார்த்திருக்கவே முடியாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா, அது ராமகிருஷ்ண பரமஹம்சரா இருந்தாலும் சரிதான், விவேகானந்தரா இருந்தாலும் சரிதான். ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் அமெரிக்காவில் இருந்தாரு. அப்போ இந்தியாவில் உள்ள பிறக்கக்கூடிய அமெரிக்காவில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் விவேகானந்தர் தான் பிறந்துச்சு அப்படின்னு இந்தியாவில் பத்திரிகையில செய்தி. இந்த அளவுக்கு மோசமான ஒரு உலகம் இது. மோசத்துலயும் மோசம், எந்த நேரத்துல எது சொல்லுவாங்கன்னு தெரியவே தெரியாது, அந்த அளவுக்கு மோசமான உலகம் இது. ஆனா இந்த உலகத்தின் எச்சங்களோ எச்சில்களோ, எச்சங்கிறது புகழை சொல்லலாம், எச்சிலுங்கிறது இகழை சொல்லலாம். எச்சங்களோ எச்சில்களோ உங்களை பாதிக்காது. எப்ப பாதிக்காதுன்னா நீங்க இயற்கையை வென்று இருக்கும்போது. நீங்க எந்த இயற்கையை வென்று இருக்கிறீங்க? போய் நீங்க வெளியில எந்த இயற்கையும் வெல்ல வேண்டியதில்லை. முதல்ல உங்களுடைய உடம்பை வென்று இருங்கள், உங்களுடைய மனதை வென்று இருங்க. அப்ப என்ன செய்யும்?
இந்த மனதுக்குள்ளதானே 5 பூதங்கள் இருக்குது, இந்த உடம்புக்குள்ளதானே 5 பூதங்கள் இருக்கு. இந்த 5 பூதங்களை நீங்க வெற்றி கொண்டுட்டா, இந்த 5 பூதங்களுக்கு அம்சமாகிய புலன்களை நீங்க வெற்றி கொண்டுட்டா, இந்த 5 பூதங்களுக்கு அம்சமாகிய அந்த கர்ணங்களை நீங்கள் வெற்றி கொண்டாச்சுன்னா உலகத்துல நீங்க வெற்றி சொல்ல வேண்டியதில்லை. அதாவது நல்லா சொல்றேன் கேளுங்க, இந்த உலகத்துல எப்பப்பெல்லாம் தூட்டுனாங்களோ அவங்க எல்லாம் அவங்க வாயாலே என்ன செய்வாங்க, போட்டுவாங்க. எந்த எந்த அதாவது எந்த பேரரசு இயேசுநாதர் என்ன செய்யுது, அதான் தீர்ப்பு கொடுக்குது. ஆனா அதே பேரரசு யார கடவுளை போட்டுது? இப்போ ஜீசஸ். யார் தூற்றுனாங்களோ, எந்த மக்காவில கல்லெறிஞ்சாங்களோ அதே மக்காதான் இன்னைக்கு என்ன செய்ய முடியாது, ஒரு பையன் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. வேற யாராவது நீங்க முஸ்லீம் அல்லாதவங்க யாராவது போய் காபாவுக்குள்ள போக முடியுமா? முடியாது. அதே காபாவில ஒரு நாள் கல்லெறிந்து விரட்டப்பட்டவர் தான் யாரு? முகமது நபி. ஆனா இந்த இறையருள் பூரணமாக இருந்து அந்த இறைத்தன்மையோடு கலந்து தன்னை வென்றதுனால், தனக்குள்ளோட உள்ள கடவுளை உணர்ந்ததுனால இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யுது, நிலைச்சிக்கப்படுதா இல்லையா? எந்த புத்தரை தூட்டிச்சோ அதே வாய் என்ன செய்யுது, பிற்காலத்துல போட்டிட்டு. எந்த பாரதி தாத்தா இருக்காங்களா, பாரதி தாத்தா அவர் இயற்கை அடையும் போது அவரோட ஊர்வலத்துல போனது எத்தனை பேரு? 7 பேர் தான். ஆனா இன்னைக்கு உலகமே என்ன செய்யுது, மகாகவி பாரதியார் பல்கலைக்கழகமே இருக்குது. அப்போ காலத்தை நீங்கள் வெல்லணும்னா காலனை வென்றாக வேண்டும். நீங்க காலனை வென்றாச்சுன்னா யாரை வென்றுடலாம்? காலத்தை வென்றுடலாம். அதுதான் வள்ளல் பெருமான் மிக அழகாக சொல்றாரு. வஞ்சகர் அஞ்சினர் வாய்மூடி சென்றனர், வந்து திரும்பவும் வாயிலின் நின்றனர், தஞ்சம் எமக்கருள் சாமி நீ என்றனர், சன்மார்க்க சங்கத்தவர்களே வென்றனர். அப்ப சன்மார்க்க சங்கத்தவர்கள் அங்க எதை வள்ளல் பெருமான் சொல்றாரு? அகவலை பாராயணம் பண்றதுனாலயா, அல்ல வள்ளல் பெருமானை ஏதோ முருகனை மற்ற கடவுள் எல்லாம் சிறு தெய்வங்களும் கும்பிடுற மாதிரி கும்பிட்டதுனாலயா? இல்ல, சாகாதவன் எவனோ அவனேதான் சன்மார்க்கி. அந்த சாகாத நிலையை எதனால் பெறக்கூடும்? தவத்தினால் மட்டும்தான் பெறக்கூடியும். அழகாக நம்ம என்ன சொல்றாரு, திருவள்ளுவர் தாத்தா சொல்றாரு, கூற்றம் குதித்தலும். கூற்றம்னு சொல்லக்கூடிய சாவல இருந்து நீங்க குதிச்சு ஓடி போயிடலாம், கூற்றம் குதித்தலும் கைகூடும். நோற்றலின் நாற்றல் தலைப்பட்டவருக்கு நீங்கள் மனதை ஒரு நிலையில் நிற்கப்பட்டு தன்னிலையில் நிற்கப்பட்டு அந்த தவத்தை செய்தால் யமன்கிட்ட இருந்து சாவுகிட்ட இருந்து குதிச்சே ஓடி போயிடலாம். அந்த சாகாதவன் தான் சன்மார்க்கி. அந்த தலை சாயாதவனை உலகம் உள்ள வரைக்கும் என்ன செய்யும்? போற்றுதான் செய்யும். ஒரு காலத்துல தூற்றினாலும் பின்னால என்ன செய்யும்? வள்ளல் பெருமானே என்ன செஞ்சாங்க? கோற்றுக்கே இழுத்தாங்க இல்லையா? மருட்பான்னு சொல்லி இவர் அருளால சொல்லல, மருளாலதான் கோற்றுக்கே இழுத்தாங்களா இல்லையா? ஆனா எதனால வெற்றி கொண்டாரு? அருளாலதான் வெற்றி கொண்டாரு. காலனை வென்றதுனால் காலத்தை வென்றாரு. காலம் உள்ள வரைக்கும் காலத்தை கடந்தும் கூட வள்ளல் பெருமான் இந்த ஊன் உடம்பு அழிந்து போகும், உலகமும் அழிந்து போகும், காண்பதும் அழிந்து போகும், காயமும் அழிந்து போகும். எத்தனையோ அறியாமையில் இருக்கக்கூடிய அற்ப பதர்களுடைய உடம்பு அழிந்து போகலாம். ஆனால் எது அழியாது? உண்மையாகிய மெய்ப்பொருளாகிய கடவுளை தனக்குள் உணர்ந்து கொண்டவர்கள் உடம்பு அழியாது, அவங்களுடைய உயிர் அழியாது. அதுதான் தவம். அந்த தவத்தை செய்தால் அது மட்டுமா? அழகா சொல்றாரு, நீங்க எதனால தோல்வி அடைவீங்க இந்த உலகத்துல? நினைச்சது நடக்கலன்னா தோல்வி அடைவீங்க, நோய் வந்துச்சுன்னா தோல்வி அடைவீங்க, முதுமை வந்துச்சுன்னா தோல்வி அடைவீங்க, மரணம் வந்துச்சுன்னா தோல்வி அடைவீங்க. அப்படித்தானே இல்லையா? ஆனா அழகா சொல்றாரு, நீங்க நினைச்சத நினைச்சவன்னு செஞ்சு முடிக்கலாம். எண்ணியாங்கெய்துவ எண்ணியர் திண்ணியராக பெறின். அந்த தவத்தினால உங்களை நீங்க அந்த திண்மை நிலையை, ஒருமை நிலையை நீங்க பெற்றுக்கொண்டா நினைச்சதுன்னு செய்யலாம், நினைச்சபடி செய்யலாம். அதான் எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கருளும் தெய்வம், திண்ணியன் என்று என்னை உலகம் செப்ப வைத்த தெய்வம், அருள் ஜோதி தெய்வம், என்னை ஆண்டு கொண்ட தெய்வம். யார் சொல்றாரு? வள்ளல் பெருமான் சொல்றாரு. சார்பு கணந்து சார்பு கட ஒளியின் மற்றளித்து சார்தராசார் திரு நோய்.
நீங்க உங்களுக்குள்ள மெய் உணர்வால குருவை உணர்ந்து, குருவுக்குள்ள கடவுளை உணர்ந்து அதை சார்ந்தீங்கன்னா உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய அத்தனை நோய்களும் போய்விடும். சத்தியம் யார் சொன்னார்? திருவள்ளுவர். உடற்பிணி அனைத்தையும் உயிர்ப்பிணி அனைத்தையும் அடற்பற தவிர்க்கும் அருஷுவ மருந்து. இந்த உடல் பிணி ஆகிய 4448 நோய்களும் உயிர்ப்பிணி ஆகிய மரணமும் கூட நீங்க என்ன செய்யலாம்? நீங்கி வாழலாம். எதை செஞ்சா? தவத்தை செஞ்சா. அந்த நிலையில நீங்க தலைப்படுவீங்க, தலை சிறந்து இருப்பீங்க, தலை நிமிர்ந்து இருப்பீங்க. அந்த தவத்தை நீங்க செஞ்சாச்சு. புரியுதா இல்லையா? அப்போ நினைச்சபடி செஞ்சு முடிக்கலாம். நோய்களையும் வென்று இருக்கலாம். நரைத்திரை மூப்பவை நன்னா வகை தரும் உரை தரும் பெருஞ்சீர் உடைய நன்மருவே அப்படிங்கிறார். யாரு? வள்ளல் பெருமான். இந்த முதுமை, நரை, திரை எல்லாமே நீங்க என்ன செய்யலாம்? நீங்க வாழலாம். அவர் மட்டுமா சொல்லாரு? திருமூல தாத்தா சொல்லாரு, அகத்தியர் தாத்தா சொல்லாரு, சொல்லாத தாத்தாக்களே இல்லை. என்ன செஞ்சா? நீங்க உங்க உடம்பை வென்று, உங்களுடைய மனதை வென்று, 5 பூதங்களுடைய அம்சமாகிய கர்ணத்தையும் 5 பூதங்களுடைய அம்சமாகிய புலன்களையும் அறியாமையாகிய ஆணவத்தையும் நீங்க வென்றுட்டீங்கன்னா இதை வாழலாம். இத்தனையும் நீங்க வாழலாம். காலத்துக்கு என்ன செய்யலாம்? நீங்க புரியுதா இல்லையா? அப்போ நல்லா சொல்லுங்க. விநாச காலம் விபரீத புத்தி. விநாச காலம் விபரீத புத்தி. ஒரு சமயம் எப்ப கெட்டு போறானோ அவன் புத்தி தப்பா நடக்கும். அதனாலதான் நீங்க என்ன செய்யணும்? ரொம்ப உஷாரா இருக்கணும். ஆணவத்தின் காரணமாக அறியாமை வருகின்றது. அறியாமையின் காரணமாக ஆணவம் மேலும் மேலும் வளர்கின்றது. ஆணவத்தின் காரணமாக தான் எது வருது? அறியாமை வருகின்றது. அறியாமையின் காரணமாக ஆணவம் என்ன செய்யுது? மேலும் மேலும் வளர்கின்றது. அப்ப ரொம்ப நம்ம அஜாக்கிரதையா இருக்கணும். எதுல அஜாக்கிரதையா இருக்கணும்? அஜாக்கிரதையா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆணவத்திலையும் அறியாமையினாலையும். அந்த ஆணவம் அறியாமை தான் உங்களை என்ன செய்யும்? இருள கொண்டு சேர்க்கும். ஏன்னா ஆணவமும் இருள் தான், அறியாமையும் இருள் தானே. அந்த இருள்ல இருந்து என்ன செய்யணும்? வெளிச்சத்துக்கு நீங்க வரணும். அந்த அற்புதமான வெளிச்சத்தை தான் ஞானாலய வள்ளலார் இருக்கட்டும் மெய் உணர்வு மூலமாக, அதான் ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம் தான் பற்ற தலைப்படும். என்ன தலைப்படும்? வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடும். வான் பற்றி நின்ற என்னது? வான் அப்படின்னா என்னது? வான் பற்றி நின்ற மறைபொருள் அப்படின்னா எங்கும் இறைவனோ, அதாவது வானோடு வானாக கலந்திருக்கக்கூடிய யாரு? இறைத்தன்மை. இதுவரைக்கும் மறைபொருளாக இருக்கக்கூடிய மறைகள் சொல்லக்கூடிய மறைபொருள். மறைகள் என்னது? வேதங்கள். அது எந்த வேதமா இருக்கலாம், எந்த மதத்துல உள்ள வேதமா இருக்கலாம் இல்லையா? இந்து மதத்துக்கு ஒரு வேதம் இருக்கு, கிறிஸ்துவ மதத்துக்கு ஒரு வேதம் இருக்கு, இஸ்லாமிய மதத்துக்கு ஒரு வேதம் இருக்கு, எல்லா மதத்துக்கும் வேதம் இருக்கு. அது எல்லாமே எதை சொல்லும்? அந்த உண்மையான கடவுளை தான் சொல்லும். அந்த உண்மையான கடவுளை நீங்க என்ன செய்யலாம்? உணர்ந்து கொள்ளலாம். மான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லி நீங்க கடவுளோடு கடவுளா கலந்திருந்தாச்சுன்னா என்ன நடக்கும்? எது நடக்கும்? யான் பெற்ற இன்பம் பெருகிய வையம். நீங்க மட்டும் போனா இருந்தா எனக்கு மட்டும் கிடைச்சா போதுன்னு இருக்கீங்களா? என்ன செய்வீங்க? எல்லாருக்கும் என்ன செய்யணும்? அதான் சொல்றாரு தாய்மான பெருமன் அழகா சொல்றாரு, காகம் கரைந்து கலந்துண்ண கண்டீர் அகண்டகார சிவபோக ஆனந்த வெள்ளம் ஏக உருவாய் பொங்கி ததும்பி கிடக்கிறையோ எடுத்த தேகம் விழுமுன்னே புசிக்க வாரும் தகத்தீர். ஒரு காக்கை தனக்கு ஒரு பருக்க கிடைச்சா கூட என்ன செய்யும்? எல்லாத்தையும் என்ன செய்யும்? கூடும். அதே போல அந்த காக்காவிலையும் ரொம்ப மோசமான காக்காவா நான் உங்களை எல்லாம் கூப்பிடுறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகண்டகார சிவபோக ஆனந்த வெள்ளம். கண்டம்னா துண்டுபட்டது, ஒரு முடிவு உண்டு. அகண்டம்னா என்னது? முடிவே இல்லாத. அகண்டகாரம் அப்படின்னா என்னது? முடிவே இல்லாத ஆனந்த வெள்ளம். என்ன ஆனந்த வெள்ளம்? ஆனந்தம்னா ஒரு எல்கை இருக்குது. ஆனந்த வெள்ளம்னா எல்கை இருக்கா?
ஆனா இந்தியாவில ஒரு மோசமான வெள்ளம் இப்ப என்ன செய்யுது, 2 மாநிலத்தை உருட்டிட்டு இருக்குது. காஷ்மீர் என்ன ஆனாங்க, இப்போ தவிச்சுக்கிட்டு தானே இருக்காங்க. முப்படைகளும் அங்க நிக்குது இல்லையா, அப்படிதான் இல்லையா? அப்ப இந்த வெள்ளமே இப்படி இருக்குது. ஆனந்த வெள்ளம் இது துன்பத்தின் எல்கை, அது இன்பத்தின் உச்சகட்டம். இது அதான் சொல்றாரு, அகண்டகார சிவானந்த வெள்ளம் ஏக உருவாய் எங்கும் பொங்கி ததும்பி கிடக்குதையோ. அதுக்கு என்னது, பொங்கி ததும்பி கிடக்குதான். இப்ப நம்மளுடைய தியானத்துல கூட ஒரு வார்த்தை வரும், இப்போது அருள் சக்தி உங்க உடம்புக்குள்ள என்ன செய்யுது, அலையலையாக பரவி நிரம்பி ததும்பி வழிகின்றது. வருதா இல்லையா? நிரம்பி ததும்பி வருகின்றது. அப்போ அருள் சக்தினா என்னது, அதான் சொல்றாரு, அருளானந்த சிவபோக ஆனந்த வெள்ளம் ஏக உருவாய் பொங்கி ததும்பி கிடக்குதையோ. எடுத்த தேகம் விழும் முன்னே, நீங்க எடுத்த இந்த தேகம் விழும் முன்னே புசிக்க வாரும் சகத்தீரே. நீங்க என்ன செய்யுங்க, அந்த அமுதத்தை, அந்த ஆனந்தத்தை, பேரானந்தத்தை நீங்க பருகிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் வராதே. அதனால உலக மக்களே வாங்க 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 வாங்கன்னு நினைக்கிறாரு. காக்கா மாதிரி கூப்பிடுறாரு. காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கற்றுக் கொடுத்தது யாருங்க? ஒன்னா இருக்க கத்துக்கணும், அந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். எந்த இதை ஒன்னானா, நீங்க குருவர்களோடு திருவர்களோடு ஒன்றிருங்க, அந்த இறை தன்மையில ஒன்றிருங்க, அந்த ஞான நிலையில ஒன்றிருங்க, அங்க ஒன்னா இருங்க. அப்போ எல்லா உயிரும் என் உயிர் ஆயின, எல்லா ஞானமும் என் ஞானம் ஆயின, எல்லா இன்பமும் என் இன்பம் ஆயின அப்படின்னு பெருமான் சொன்ன மாதிரி யாவுமே தானாகி நிற்றன்னு சொல்லக்கூடிய ஆன்ம ஒழுக்கம் என்ன செய்யும், உங்களுக்கு பரிபூர்ணமாகி அந்த புருஷார்த்தம் 4 அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவ நிக்கிரகத்தையும் சாகா கல்வியும் ஏமசக்தியும் கடவுள் நிலையிலிருந்து அம்மையமாகியே நினைக்கக்கூடிய தன்மையை நீங்க நினைச்சீங்க முழுமையாக பெற்றுக்கொண்டு. அப்ப இதுக்கெல்லாம் அடிப்படை என்னது, அந்த மெய் உணர்வு. அந்த மெய் உணர்வு எங்க கிடைக்கும், எங்க கிடைக்கும்? மெய் உணர்வை உணர்ந்தா மட்டும் போதாது, கூடவே இருந்து என்ன செய்யணும், குரு அந்த மெய் உணர்வுல கலந்து நின்று என்ன செய்யணும், வழி நடத்தணும். அதான் இப்ப எந்த உணர்வு வந்துட்டேன், ஒரு தடவை வாங்கிட்டேன், அந்த மெய் உணர்வு இதுக்கு குறுக்கு குறுக்குன்னு உறுத்திக்கிட்டு இருக்குது, அது இருந்தா போதுமே அப்படின்னு சொன்னாச்சுன்னா அதுக்கும் குங்குமம் சம்பந்த கழுதையும் ஒண்ணுதான். கழுதைக்கு போய் குங்குமத்தை பூசி விட்டா ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? கழுதைக்கு குங்குமத்தை பூசி விட்டா ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? அது போல அந்த உணர்வு மட்டும் வாங்கிட்டு போய் எனக்கு எல்லாம் கிடைச்சுன்னு சொன்னாச்சுன்னா அதுவும் இதுவும் ஒண்ணுதான். உள்ளுக்குள்ள இருந்து என்ன செய்யணும், உங்களுடைய உடல் பொருள் ஆவிய குரு என்ன செய்யணும், ஏற்றுக்கொண்டு தன்னுடைய உடல் பொருள் ஆவிய உங்களுக்கு தந்தால் ஒழிய நீங்க அந்த தன்மை என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. என் நிமித்தம் தன்னை இழந்தவனே வேணும், அவனேதான் என்னை கண்டடைவான். ஜீசஸ் கிறிஸ்து எனது உடலும் உயிரும் பொருளும் நின்னதல்லவோ, எந்தா இதனை பெருகு இந்த இன்னும் சொல்லவோ, எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ வலுப்பெருமான் சொன்னது. கொள்ளினும் நல்ல குருவாக கொள்க, கொண்டவுடன் உடல் பொருள் ஆவி ஈக அப்படின்னு திருமூல பெருமான் சொன்னது. அந்தே எனது உடலும் பொருளும் ஆவியும் குண்டிலையோ அப்படின்னு எனது மாணிக்க வாசகர் தாத்தா சொன்னது. இந்த ஞானத்தை உணர்ந்தவங்க யாருமே இதுக்கு விதிவிலக்காடவங்க இல்லவே இல்லை. அந்த மாதிரி தீட்சை பெறாம பொட்டு வச்சுக்கிட்டவங்களும், தீட்சை பெற்ற பிறகு கூட குருவுக்கு அர்ப்பணம் இல்லாம குருவுக்கு மாறா நடக்கக்கூடியவங்களும் என்ன செய்ய முடியாது, அந்த நிலையை பெற முடியாது. அந்த தீட்சை பெறாம விரும்பட்டு பொட்டு வச்சாலும் என்னைக்காவது ஒரு நாள் தேர்வு உண்டு. ஆனா மெய் உணர்வு குரு மூலமா உணர்ந்து அந்த குரு வழியில நடக்காம மாறுபட்டு நடந்தாங்கன்னா இந்த உலகத்துல, நல்லா சொல்றேன் கேளுங்க, இந்த உலகத்துல எல்லா இதுலயும், எல்லா மதத்திலும், எல்லா சமயத்திலும், எல்லா ஞானத்திலும், எல்லா இதுலயும் எந்த தோஷத்துக்கு கூட நிவர்த்தி உண்டு, எந்த துரோகத்துக்கு கூட நிவர்த்தி உண்டு. ஆனா குரு தோஷத்துக்கும் குரு துரோகத்துக்கும் நிவர்த்தியே கிடையாது. அதுலதான் ரொம்ப மக்கள் என்ன செய்வாங்க, உஷாரா இருக்க வேண்டிய இடம் அது. இன்க்ளூட் மீ. என்ன ஆனா இருந்தா கூட வள்ளல் பெருமானுக்கு சங்கரதாஸ் தாத்தாக்கு தப்பா நான் நடந்தேன்னா எனக்கும் அதுதான். இது சத்தியமான உண்மை. இதுல யாரும் என்ன செய்ய முடியாது,
தப்பவே முடியாது. அப்போ அந்த தன்மையில என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் எப்படிலாம் உருகணும்னா, கருவில் கலந்த துணையே, என் கண்ணில் கலந்த ஒளியே, என் கருத்தில் கலந்த கழிப்பு, அப்படிதானே? அப்படி பெருமான் சொல்றாரா இல்லையா? எப்படிலாம் ஒரு கடைசியில் என்ன சொல்றாரு? என் உணர்வில் கலந்த சுகமே, என்னுடைய ஒருமை பெருமானே. அந்த குருவோடு நீங்க என்ன செய்யணும்? ஒண்ணு நிக்கணும். தாயோடு செய்யாக, தாயோடு செய்யாக நீங்க என்ன நிக்கணும்? ஒன்று நின்னீங்கன்னா அந்த நிலை கிடைக்கும். அல்லாது என்ன செய்யும்? சுழி மாறிதான் வேலை செய்யும். அப்போ அதாவது கல்லாதாருக்கு கல்லாதார் நல்லாரான்னா, இந்த ஞான வழியில வரலன்னா பரவாயில்ல, ஆனா வந்து வீணாகிறாங்களா அவங்களே போல மோசமான நிலையை யாரும் அடைய மாட்டாங்க. அதனால ரொம்ப உஷாரா நீங்க என்ன செய்யணும்? இருக்கணும். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அழகா சொல்றாரு, சாய சரக்கெடுத்து சாதிலிங்கம் தான் சேர்த்து, சாய சரக்கெடுத்து சாதிலிங்கம் தான் சேர்த்து, மாய பொடி விளந்து வாழலுவன் நெய்யூற்றி, பொட்டான பொட்டு மிட்டான் புருவ நடுவே, பொட்டான பொட்டு மிட்டான் புருவ நடுவே, இட்ட பொட்டினாலே நான் இவ்வேடம் அயனேண்டி தோடி அப்படின்னு அழகனி சித்தர் தாத்தா சொன்னது. அந்த அழகனி சித்தர் தாத்தாவுக்கு அவங்க குருநாதர் வந்து சாய சரக்கெடுத்து சாதிலிங்க தான் சேர்த்து மாய பொடி விழுந்து வாழல நெய்யூற்றி ஒரு பொட்டு நெத்தில பச்சக்குன்னு விட்டாராம். அந்த பொட்டை பற்றி 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 குருவோட கரைஞ்சதுனால இந்த அவவேடம்னு சொல்லக்கூடிய இந்த உடம்புங்கிற உணர்வை விட்டு சிவவேடம்னு சொல்லக்கூடிய அந்த உயிராக ஆன்மாவாக பரிசுத்த தன்மையாக அவங்க நிறைந்திருந்தாங்க. அததான் வள்ளல் பெருமான் என்ன சொல்றாருன்னா, மிக அழகான தள்ளிய தமிழ் சொல்லாரு. கையறவில்லாத இரு கண்புருவ பூட்டு கண்டு கலிகொண்டு திறந்துண்டு நடுநாட்டு, ஐயர் மிக உய்யும் வகை அப்பர் விளையாட்டு, ஆடுவதென்றே மறைகள் பாடுவது பாட்டு, சிற்சபையும் பொற்சபையும் சொந்த மனதாட்சி, மூவர்களும் தேவர்களும் பேசுவதன் பேச்சு, இச்சமய வாழ்வில் இனி எனக்கு என்ன இனி ஏச்சு. உலகத்துல யாரு என்ன என்ன ஏசுனா தூட்டுனா போற்றுனா, நான் அந்த இறைத்தன்மையோடு ஒன்றி உண்மையோடு மெய்யோடு கலந்து இருக்கிறேன், அது எனக்கு போதும். இச்சமய வாழ்வின் எனக்கு என்ன இனி ஏற்றி, என் பிறவி துன்பமெல்லாம் இன்றோடே போச்சு அப்படிங்கிறார். அதனால ஒரு அற்புதமான ஞான அனுபவத்தை ஞானாலய வள்ளலார் கோட்டத்துல நீங்க எல்லோரும் பெற்றிருக்கீங்க. நம்பினவங்களுக்கு எல்லாம் உண்டு, நம்பாதவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதனால மெய்யன்பர்களே, இந்த எடுத்த இந்த தேகத்தை குருவர்களால மெய் உணர்வு உணர்ந்து, மெய் உணர்வுல நீங்க ஐவுணர்வு ஒடுக்கி அந்த இறைத்தன்மையோடு வெல்லிருந்தீங்கன்னா காலத்தை நீங்கள் வென்றிருக்கலாம், அந்த காலனையும் வென்றிருக்கலாம். காலம் உள்ள வரைக்கும் என் காலத்தின் கடந்து கூட நீங்கள் இன்று நிறைத்து அற்புதமாக கடவுள் தன்மையாக தெய்வீக தன்மையான வையத்து வாழ்ந்து அந்த வானூரின் தெய்வத்தில் என்னைக்கு நினைச்சு ஆழ்வீங்க சொல்லி இத்துடன் நாம் நமது வரையை நிறைவேற்றுகிறோம். நன்றி.